இயேசுவின் திருவிருதய மாதம் 10ஆம் நாள். வாக்கு. இயேசு ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியில மழை பொழிவின் தொடர் போதனையை நமக்கு இன்று நாம் பெற்றுக் கொள்ளுகிற செய்தியாக அளிக்கிறார். நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்று நமக்கு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில உப்பை எடுத்துக் கொள்வோம். உப்பிற்கு 2 அல்லது 3 குணங்கள் சிறப்பான குணங்களாக உள்ளன. 1, உணவுக்கு அது சுவையூட்டுகிறது. 2, உணவுப் பொருள் கெட்டு போகாமல் அது பாதுகாக்கிறது. மேலும் இந்த உப்பு என்பது தன்னையே கரைத்துக் கொள்ளுகிறது. இது வெறும் சாதாரண ஒரு பொருள் பற்றிய செய்தி அல்ல. நாம் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் விரும்புகிற போது நம்முடைய வாழ்வின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக சுவை ஊட்டுகிறவர்களாகவும் மேலும் பாதுகாக்கிறவர்களாகவும் நம்மையே சமுதாயத்திற்காகவும் சமயத்திற்காகவும் கரைத்துக் கொள்வர்களாகவும் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்து, ஒளியாக விளக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற போது வெளிச்சம் தருகிறவர்களாகவும் மேலும் இருளை அகற்றுகிறவர்களாகவும் அதே நேரத்தில் நாம் நம்மை அழிக்காமல் ஒளி நம்மிடமிருந்து வெளிவராது என்பதை புரிந்து கொண்டு இதில் இருக்கின்ற வெறும் பிரகாசம் மட்டுமல்ல, வாழ்வில் இதை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுகிற போது பலர் நம்முடைய ஒளியில வாழ்வார்கள். அவர்களும் நாமும் இருளிலிருந்து வெளிவருகிறோம். அடுத்து நம்மையே கரைத்துக் கொள்ளுகிற நிலையில கண்டிப்பாக பல பேருக்கு அது நன்மை பயக்கின்றதாக இருக்கிறது. நம்முடைய உதவிகளால், நம்முடைய தாராள குணத்தினால், நம்முடைய பல்வேறு பிறநல சேவைகளால். ஆகவே இன்று நம்மையே இந்த வினாக்களோடு சிந்திக்க முயலுவோம். முதலாவது, நான் உலகிற்கு இப்படி உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறேனா? அடுத்து, என்னுடைய வாழ்வில் என்னில் ஒளியேற்றினவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எனக்கு உப்பாக இருந்து வாழ்வு சுவை ஊற்றியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? யோசித்து பார்த்திருக்கிறேனா? சிந்திப்போம். இயேசுவின் திருவிருதயம் நம்மை வழிநடத்தும். ஆமென்.